இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனலா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல படிக்கக்கூடிய எஸ்பெஷலி யுஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கண்ட்ரில படிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்தியன்ஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு வீடியோல நான் அதை தான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். அண்ட் எனக்கு இந்த டாபிக் ஒரு முக்கியமான டாபிக். பிகாஸ் நானும் இங்க இருந்து கிளம்பி போய் அங்க படிச்சுட்டு வந்தவன் தான். நிறைய பேர் இங்க இருந்து பாக்குறப்போ வெளிநாட்டுல போய் படிச்சுட்டான்னு ஈஸியா சொன்னாலும், அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற மொத்த வீட்டையே அடமானம் வச்சுதான் முக்காவாசி பேர் போயிருப்போம். எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். இப்படி இருக்கிற நேரத்துல திடீர்னு ட்ரம்போட கவர்மெண்ட் உங்ககிட்ட நீ வீட்டை அடமானம் வச்சிருக்கலாம், நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம், நீ கஷ்டப்பட்டு செலக்ட் ஆயிருக்கலாம், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நான் உன்னோட சோஷியல் மீடியாவை நோண்ட போறேன், நீ எதையாவது எப்பவாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட உன்னைய நான் இனிமே அமெரிக்காவுக்கு கூப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இலான் மஸ்க் ட்ரம்ப் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனா இருந்தாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு ட்ரம்ப்புக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த இலான் மஸ்கே, நம்ம மஸ்க்கு போன் பண்ணாட்டா, இலான் மஸ்க் இருக்காருல டெஸ்லா, அவரே கவர்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் ஏன் வெளியே வந்திருக்காரு? இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஎஸ்ல என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குது? அண்ட் இட் இஸ் a big deal. ஓகேவா? இது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, சுந்தர் பிச்சையில ஆரம்பிச்சு இன்னைக்கு மொத்த யூஎஸ் ஒரு வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய எக்கானமியை டாமினேட் பண்ணிருக்கிறது இந்தியன் சிஇஓஸ் தான். அவங்க எல்லாருமே அட் சம் பாயிண்ட் இன் டைம் யூஎஸ்ல படிச்சவங்களா தான் இருந்திருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அப்படி இருக்கிறப்போ அங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றவங்களுக்கு இப்போ இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. அது என்ன நிலைமை எல்லாத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். பட் இட் இஸ் பேடுங்க. இட்ஸ் a bad situation. டீடைலா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்குது? யூஎஸ்க்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்குது? அண்ட் மூணாவது முக்கியமா, இலான் மஸ்க் எதனால இப்போ ட்ரம்ப் விட்டு வெளியே வந்திருக்காரு? அது ரொம்ப பப்ளிக்கா ட்ரம்ப் அவர் நாட்டோட பிரசிடென்ட்டே குறை சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு. எதனால இது நடந்திருக்குது? ரொம்ப முக்கியமான குளோபல் அஃபேர்ஸ் டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஏன்னா நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷ கணக்காக டோஃபலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்தந்த யூனிவர்சிட்டியோட ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்ஸையும் நம்ம கிளியர் பண்ணி ஒரு வழியாக நம்ம வீசாவுக்கு பயங்கரமாக செலவாகும். அதுக்கு முதல்ல வெளியே லைனில் நின்று வீசாவை வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் வீசா, வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் பயங்கரமாக யோசிப்பாங்கடா அமெரிக்கா போய் படிக்கணுங்கிற எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு லோனை போட்டு அந்த லோனை திருப்பி அடைக்கிறதுக்கே வாழ்க்கையில் பாதி நாள் போயிடும். இருந்தாலும் அந்த லோனை போட்டு இந்த அமெரிக்கன் ட்ரீம், அந்த இடத்துல போய் படிக்கணும் அப்படின்னு நல்லா நான் ஒரு நாலேஜாவது கெயின் பண்ண போறேன், நான் மறுபடியும் இந்தியாவுக்கு வர போறேன், ரெண்டுல எந்த கேட்டகரியா நீங்க இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சீட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அப்படி கிடைக்கக்கூடிய சீட்டுக்கு இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணி, இப்போ அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸையும் குளோபலா நிறுத்துங்கன்ட்டாங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் வேர்ல்டு லெவல்ல எந்த கண்ட்ரில இருக்கிறவங்களும் இன்க்ளூடிங் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, ஆயிரக்கணக்கான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேரோட ப்ராசஸையும் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? எல்லாரையுமே நீங்க ஒரு வெட் பண்ணுங்க அவங்களோட சோஷியல் மீடியாவை அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த வெட்டிங்னா என்ன? எதுக்கு சோஷியல் மீடியாவை போய் செக் பண்ணும்? ஒருத்தன் எப்படி எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கிறத வச்சு தானே ஒருத்தனை செலக்ட் பண்ணும். எதுக்கு சோஷியல் மீடியாலாம் செக் பண்ணும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இதுல ப்ராபப்ளி நிறைய பேர் சம்பந்தமே இல்லாம செய்யாத பிரச்சனைகளுக்காகவும் மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பின்னாடி போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் லைக் ஹார்வர்ட் மாதிரி மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியால இப்போ நீங்க நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கிற பசங்க கிட்டே போய் நீங்க கிராஜுவேஷன் எங்க படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் எங்க படிக்கணும்னு கேட்டா நிறைய பசங்க ஹார்வர்ட் சொல்லுவாங்க. அது அமெரிக்கால இருக்குங்கிறதுக்காக கிடையாது. ஹார்வர்ட்ல அத்தனை பேர் மிகப்பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்திருக்குது, இன்க்ளூடிங் மார்க் ஜக்கர்பர்க், நம்ம இந்த மெட்டா, ஃபேஸ்புக், அந்த ஆள் வரைக்கும் எல்லாருமே அங்க தான் படிச்சிருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நாலேஜபிள் இன்ஸ்டிடியூட்ஸ் வேர்ல்டு லெவல்ல, ரேங்கிங் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா. சோ ஒருத்தன் அமெரிக்கால போய் படிக்கணும்னு சொன்னா அது அமெரிக்கன் மேல பெருமை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி, அங்க போய் படிக்கணும்னு சொல்றாங்க. நம்மளுக்கே தெரிஞ்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்மளோட சர்க்கிளே 4-5 பேர் இதுக்கு ஆசைப்படுவாங்க. கரெக்ட்டா? அதுக்கு ஆசைப்பட்டு வருஷக்கணக்கா படிச்சு பயங்கரமா லோன் எடுத்து, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் லோன் தான் எனக்கு தெரியும். அங்க போய் படிக்கிறவங்க எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அங்க போய் பார்ட் டைம் வேலை பார்க்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும், அப்படிதான் அங்க போய் வாழ முடியும். அவ்வளவு ஈஸியாலாம் இருக்க முடியாது. எல்லாத்தையும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்வர்ட் மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இவங்க தான் பயங்கரமா ப்ரொடெஸ்ட்லாம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
பாலஸ்தீன், காசா, அப்புறம் வந்து இஸ்ரேல் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, இது அமெரிக்கா வந்து ரொம்ப கிளியரா இஸ்ரேல் சைடு இருக்காங்க. அதுக்கு அகைன்ஸ்ட் அமெரிக்காலே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால ஹார்வர்டுங்கிற இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க இனிமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் வந்து இன்டர்வீன் பண்ணிருக்காரு, அது வேற பிரச்சனை. பட் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பிரசிடென்ட், அது வேர்ல்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட பிரசிடென்ட்டான ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்களோட மோஸ்ட் பிரீமியம் இன்ஸ்டிடியூட்டான ஹார்வர்ட்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்கள படிக்க விட மாட்டோம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து என்னென்ன பேசுறாங்கங்கறத பார்க்க ஆரம்பிங்க. ஒருத்தங்களை இங்க கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுனிவர்சிட்டி எல்லாம் படிக்கிறவங்க, அமெரிக்கால படிக்கக்கூடிய யுனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் யார் படிக்கிறாங்கங்கறத இந்த யுனிவர்சிட்டிஸ்ல எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. ட்ரம்ப் போய் சொல்றது, ஐ திங்க் இட்ஸ் லைக் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எப்படி மாத்தி மாத்தி பேசுவாருன்னு. பட் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் அண்ட் ஈவன் ட்ரம்போட அதே அமெரிக்கன் ஃபெடரல் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தங்க உங்க நாட்டுக்குள்ள படிக்க வராங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் நடக்க முடியாது. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இங்க படிக்க வர்றவங்க யார் எங்களுக்கு வந்து மோசமானவங்க, யாரு கெட்டவங்க, யாருக்கு வந்து வேற ஏதாவது வேலை இருக்கும், வேற ஏதாவது ஆசைகள் இருக்கும், இதெல்லாத்தையும் நான் நோண்டி பார்க்க போறேன், அவங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் எடுத்து நோண்டுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிரச்சனை அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் ட்ரம்ப் நோண்டி பார்க்கறப்போ யார் அவங்க கவர்மெண்ட் நோண்டி பார்க்கறப்போ அங்க இருக்கிறவங்க யாராவது வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ரிலேட்டடா இருந்தாங்கன்னா, அவங்களோட அப்பா அரசியல் கட்சியில இருந்திருக்கலாம், அவங்களோட தாத்தா அரசியல் கட்சியில இருந்திருக்கலாம், அவங்களோட கொள்ளு தாத்தாவோட மூணாவது பையன் வந்து அரசியல் கட்சியில இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட உங்களை வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய நபர்னு சொல்லி உங்களை நாட்டுக்குள்ள எடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க எதுவும் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்க சோஷியல் மீடியால ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை கலாய்ச்சி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க போஸ்டா போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கமெண்டா போட்டிருக்கீங்க, ஒரு மீமா போட்டிருக்கீங்க, நீங்களே மறந்து போயிருப்பீங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னு கூட ஞாபகம் இருக்காது. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அன்னைக்கு அதை ஒன்று போட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை இன்னைக்கு படிக்க விடாம இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட போறாங்க. அண்ட் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி வீசாவை வந்து ரிவோக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுத்த வீசாவே இவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குது, இவங்களெல்லாம் படிக்க விடக்கூடாது. அவங்க வந்து இதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு நேஷனல் செக்யூரிட்டின்லாம் சொன்னாலும் சைடு கேப்ல எதை புகுத்துறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல படிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியுது. பேசிக்கா நீங்க யூஎஸ்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் சைனாக்கு கிளம்பி போய் டீப் சீக் மாதிரி, இப்ப சைனீஸ் ஏஐ கம்பெனி அதுதான் சாட் ஜிபிடிக்கு காம்படிஷனா வந்திருக்கிறது, பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளா நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா சைனாங்கிற 2 பேர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நம்பர் 1ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இத்தனை வருஷம் அவங்க நம்பர் 1ஆ இருந்ததுக்கான காரணம் என்ன? எல்லா கண்ட்ரில இருக்கிறவங்களும் அங்க போய் முன்னேற முடியுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தான். இப்போ 2, 3 இந்தியா சைனா மாதிரி கண்ட்ரிஸ் நெருங்கி வராங்கிறப்போ இங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை உள்ளுக்குள்ள விடுறதுல என்னென்ன பிரச்சனை பண்ண முடியும்னு பாக்குறாங்க. அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைனீஸ் இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்கலாம், அவங்களோட வீசால என்னென்ன கை வைக்கலாம், எல்லா வேலையும் பார்க்குறாங்க. See, what is interesting is, நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பேசணும், கொலம்பஸ் பத்தி பேசணும், கரெக்டா? அவர் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது தான் அமெரிக்காவே, ஓகேவா? அதுக்கு முன்னாடி அமெரிக்காங்கிற ஒரு நாட்டில் வந்து வெள்ளக்காரங்களே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு அமெரிக்கன்ஸ் இவங்க மட்டும் தான் சொல்லக்கூடிய அப்படி யாருமே கிடையாது. இது ரொம்ப பழைய ஹிஸ்டரிலாம் இல்லை, ரொம்ப ரீசன்ட் ஹிஸ்டரி. அவர் இந்தியா நினைச்சு தெரியாம அமெரிக்காவை கண்டுபிடிச்சு தான் உலகத்துக்கே காமிச்சு கொடுக்குறாரு யூரோப். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேட்டிவ் இந்தியன்ஸ். இப்போ அந்த இனமே வந்து ஆல்மோஸ்ட் காணாம போயிடுச்சு. இப்போ எல்லாருமே அங்க இருக்கிறவங்க செட்டிலர்ஸ் தான். அமெரிக்கா இஸ் a land of settlers. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாடுகள்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிறவங்க தான். இப்போ ஒரு பிரசிடென்ட் அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இனிமே வர்றவங்க எல்லாம் செட்டிலர். அப்ப நீங்க வந்து நீங்களே செட்டிலர் தானே பாஸ். சோ அதுதான் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய முரணா இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட அதர் சைடு ஆர்குமெண்ட் என்ன? அவர் சொல்றது கரெக்ட் தானே, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தானே. அவர் வந்து நான் ரெண்டு டிஸ்கஷன் எடுத்து உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா? நான் வந்து எந்த சைடும் இனிமே நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த டாபிக்ல எல்லாம் வந்து சைடு எடுக்க கூடாது, எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சிரணும்னு. சோ அவங்களுக்கு இல்ல ட்ரம்ப் செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டா இருந்து பாரு, உன் நாட்டுல வேலை இல்ல, வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொருத்தங்களா வந்து வேலை எடுத்துக்கிறாங்க, உன் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸே நீ செய்யற விஷயங்களுக்கு வந்து அப்போசிஷன் பண்றாங்க. அதை பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து படிக்க வர்ற பசங்க. அப்ப இவங்களுக்குலாம் நீ செக் வைக்க தானே செய்வ, எந்த ஒரு கண்ட்ரி இதை தானே செய்யும், அமெரிக்கா இதை பண்ணா மட்டும் ஏன் தப்பா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்போட சப்போர்ட்டர் சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. அண்ட் இதுல வந்து நிறைய இந்தியன்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கால ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து யூஎஸ்ல வேலை பார்க்கலாம். அந்த ஒரு சிஸ்டம்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணும், எங்க வேலை பார்க்குறீங்க, இந்த வேலை தான் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ அதையுமே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சில பேர் அப்டேட் பண்ண மறந்தாங்கன்னா கூட அவங்களுக்குலாம் வீசா கேன்சல் ஆகுதுங்கிறாங்க. 2024ல மோர் தென் 4000 இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா கேன்சல் பண்ணி அனுப்பப்பட்டிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா யூஎஸ்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா நேஷனல் செக்யூரிட்டி சேஃப்டின்னு ஒரு சைடு பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து அவங்க மற்ற நாடுகளை வளர விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை கட் பண்றாங்கன்னு இன்னொரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க, எந்த நாடா இருந்தாலும் இதை தான் பண்ணுவோம், நாட்டில் இருக்கிற மக்கள் தானே முன்னேறணும்னு யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு டிஸ்கஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ட்ரம்ப் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே படிச்சுட்டு இருக்கவங்க, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து நான் ரொம்ப பிராட் மேலாப்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். யூஎஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லைன்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே யாரும் வராதீங்கிற ஒரு
ஒரு ஆங்கிள் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. வர்றவங்க வந்து பயங்கர பணக்காரங்களா இருந்தா வாங்க, அதுக்கு வந்து பல மில்லியன் வச்சிருக்காரு, இவ்வளோ மில்லியன் காசு இருந்துச்சுன்னா நீ வா, மீதி இருக்கிறவங்களாம் வராத அப்படின்னு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவங்களே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களே யார் யாரும் வெளியே அனுப்ப முடியுமா வேகமா அடிச்சு துரத்த பார்த்துட்டு தான் இருக்காரு. இதுதான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு மச்சான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சிச்சுவேஷனே என்ன, நிறைய பேர் கிரீன் கார்டுலாம் எடுத்திருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க அவங்களோட சிச்சுவேஷன் என்னங்கிறத உங்ககிட்ட பர்சனலைஸ்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஹியூஜ். வீசா ஏகப்பட்ட வீசா இருக்குது, ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அது நான் பர்சனல் ஓவராலா ஐடியா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்க் மாமாக்கு வருவோம். இலான் மஸ்க் வந்து இப்போ டாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம், ஒரு கவர்மெண்ட் இது ஆர்கனைஸ் பண்ணி வச்சாங்க கரெக்டா. அதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பவருக்கு வந்த உடனே இலான் மஸ்கை வந்து ஒரு பிரைவேட் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன ஒரு கவர்மெண்ட் ரோல்ல உட்கார வைக்கிறாங்க ஒயிட் ஹவுஸ்லேயே. இது எங்கேயுமே நடந்திருக்காது. யோசிச்சு பாருங்க. இட்ஸ் லைக் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி ஃபர்ஸ்ட் டைம் 2014 வந்தாங்கல்ல, வந்த உடனே அம்பானிக்கோ அதானிக்கோ ஒரு போஸ்ட் கொடுத்தா என்ன ஆகும் கவர்மெண்ட்ல, அவ்வளவுதான் நாடே வந்து அப்போசிஷன்லாம் வந்து அப்படியே பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. ட்ரம்ப் ஆனா அதை பண்ணாரு. யூஎஸ்ல வந்து அவர் பவருக்கு வந்த உடனே இலான் மஸ்க்கு வந்து இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பொசிஷன் கொடுத்து உட்கார வைக்கிறாரு. அவங்களோட கோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வேலை, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓபி அடிச்சிட்டு இருப்பாங்க, ஒழுங்கா பெஞ்சை தேய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே வேலையே இருக்காது, இவங்களுக்குலாம் தேவையில்லாம சம்பளம் கொடுத்து நம்மளுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு தான் செலவாயிட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஷார்ப் ஆக்கணும், கவர்மெண்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கணும், தேவையில்லாம யாரும் வேலைக்கு வைக்கக்கூடாது, நீங்க அனுப்புங்க, யார் யார் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாங்க அவங்களாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் அந்த பதவியில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் இலான் மஸ்க் சாதாரண ஆள் இல்லைங்க. ட்விட்டர் அவர் வாங்கினப்போ ஐ திங்க் 100 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல 50 பேரை ஃபயர் பண்ணி விட்டாரு ட்விட்டர்ல. ஏன்னா 50 பேர் தேவையே இல்லை, இங்க 50 பேர் இருந்தா இந்த கம்பெனி இதே மாதிரி ரன் பண்ண முடியும்னு சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சும் காமிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ட்விட்டர் வந்து அதுக்கப்புறம் ஆக்சுவலா நம்ம யூசர்ஸ் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கிறது ஃபேக்ட். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து இலான் மஸ்கோட மூளையே எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய 10 பேர் இருக்குப்பா, இங்க 2 பேர் போது இந்த வேலையை முடிங்க, மீதி 8 பேர் வேற வேலை பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். உனக்கு இங்க வேலை இல்லையா, நீ போ வீட்டுக்கு போ, நான் தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இதுதான் மஸ்கோட ஐடியா. இவரை வந்து ஒரு கவர்மெண்ட் இதுல உட்கார வைக்கிறாரு, ஒரு பயங்கரமா டவுன் சைஸ் பண்ணணும்னு சொல்றாரு, நான் இவ்வளவு சேவ் பண்றேங்கிறாரு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் வருது, மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வருது. அந்த எலெக்ஷனுக்கு வந்து மறுபடியும் நிறைய பேர் சப்போர்ட் வாங்கணும். அண்ட் உலகம் ஃபுல்லா டெமோக்ரஸியில எலெக்ஷனுக்கு நீங்க சப்போர்ட் வாங்கணும்னா எல்லாரோட ஓட்டு வேணும், எல்லாரோட ஓட்டு வேணும். நீங்க மக்களுக்கு வந்து காசு கொடுக்கிறது, பயங்கரமா வந்து மக்களுக்கு வந்து பெரிய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றது, ஃப்ரீயா கொடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா தான் ஓட்டு வரும். ஸோ ட்ரம்ப் அரசியல்வாதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு மஸ்கை கூப்பிட்டு நீ வேலை பாருன்னு சொல்லி பயங்கரமா டவுன் சைஸ் பண்ணி கவர்மெண்ட்ல சேவிங்ஸ் எல்லாம் உருவாக்குனாலும் மஸ்க் வந்து பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்றாரு. இதுல வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்குது, பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுது, அமெரிக்கால வந்து வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குது, நிறைய விஷயங்கள் பேசிக்கா கவர்மெண்ட் செலவு பண்றதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ மஸ்க் என்ன சொல்றாருன்னா, யோ நான் ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு எல்லாம் கம்மியாக்கி கவர்மெண்ட்டை ப்ராஃபிட் ஆக்கணும்னு பார்த்தா நீ என்ன மறுபடியும் எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டு இருக்க, எனக்கு போதும், இனிமே வந்து நான் இதுல இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்போட கவர்மெண்ட்ல இருந்து இலான் மஸ்க்கும் கிளம்பிட்டாரு. ரொம்ப வேகமா, எனக்கு தெரியல இந்த சொல்லுவாங்கல்ல ஒருத்தன் பயங்கரமா வேகமா போனா பயங்கரம் கீழே வந்து, அது மாதிரி ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இலான் மஸ்க் அப்படியே சட்டுன்னு மேல போனாரு. போன வேகத்துல ஒரு 120 டேஸோ 130 டேஸோ சம்திங் அவர் போன வேகத்துல திருப்பி வந்துட்டாரு கீழே. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்குது. இலான் மஸ்க் வந்து பயங்கரமா ட்ரம்பை சப்போர்ட் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே யூரோப்ல வந்து டெஸ்லா கார நிறைய பேர் வாங்குறத விட்டுறாங்க. நான் இப்போ கூட நான் இங்க சொன்னேன்ல ஜார்ஜியால இருக்கேன், இங்க வந்து டெஸ்லா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேபா பாக்குறாங்க. டெஸ்லா வந்து இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா இங்க நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இலான் மஸ்க் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது, இலான் மஸ்க் வந்து ட்ரம்புக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. அண்ட் ட்ரம்ப் வந்து மோஸ்டா இந்த ஸ்மாலர் கண்ட்ரிஸை புள்ளி பண்றாங்க, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஜார்ஜியாவுக்கும் ரஷ்யாவுக்குமே இங்க பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க இந்த பர்சனல் டெசிஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னதான் வந்து ஒருத்தங்களை பிடிக்கும் பிடிக்கல, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும் நல்லா இல்ல, இதெல்லாத்தையும் தாண்டி ஒருத்தங்களை பிடிக்கலன்னா உங்க ப்ராடக்ட்டை நீங்க வாங்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி இலான் மஸ்கோட பிசினஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கூட காரணமா இருக்கலாம் மஸ்க் வந்து ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறது. ஸோ இலான் மஸ்க்கும் ஒரு சைடு கைவிட்டாரு. ஆனா இதை பத்தி ட்ரம்ப் கிட்டே கேட்கறாங்க. ட்ரம்ப் வந்து ஜென்ரலா வெளிநாட்டு தலைவர்களே, பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸே வந்து அவர் என்ன சொல்வாரு, கெட்ட வார்த்தையில கூட பேசியிருக்காரு. ஆனா வந்து இலான் மஸ்க் வந்து இந்த மாதிரி உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைங்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஓப்பனா ஒத்துக்கிறாரு. நான் என்ன பண்றது, நான் டெமோக்ரஸில இருக்கேன், எனக்கு ஓட்டு வேணும்னா நிறைய பேரோட சப்போர்ட் வேணும், அப்ப நான் நிறைய விஷயங்கள் கொடுக்க தான் செய்யணும். எனக்கும் இந்த பில்லுல நிறைய விஷயம் உடன்பாடு இல்லாம இருக்கலாம், அவரே சொல்றாரு எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனாலும் இது எனக்கு தேவைப்படுது, நான் பண்ணணும், சில விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ட்ரூ பொலிட்டீஷியனா வந்து ட்ரம்ப் பேசி முடிச்சாரு. எனக்கு ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுல எல்லாம் இருக்கிறப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, புஷ், ஒபாமா, அவங்களோட கவர்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்தாங்கனாலே ஒரு மாதிரி கெத்தா இருக்கும், அவங்க இதுதான் பண்ணுவாங்க, இது பண்ண மாட்டாங்க,
இருப்பாங்க, ஒரு மாதிரி கிளாஸியா இருப்பாங்கல்ல. இப்போ வந்து எல்லாம் எதை பார்த்தாலும் இன்டர்நெட்ல வந்து ஏதோ மீம் கண்டென்ட் மாதிரி இருக்குது. என்ன இவர் இப்படி பேசிட்டாரா, இவர் இப்படி பேசிட்டாரா, அவர் அப்படி சொல்லிட்டாரா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இட்ஸ் கிரேசிங்க. வி ஆர் இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம். ஃபைட் கிளப் கோட் பண்ணோம்னா வி ஆர் மிடில் சில்ட்ரன் ஆஃப் ஹிஸ்டரி. கரெக்டா? நம்மளுக்குன்னு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எதையாவது பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஆல் தட் பீயிங் செட், எனக்கு இன்னும் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பேசலாமா நீங்க சொல்லுங்க. ஓப்பன் ஏஐ இருக்குல்ல, லைக் கூகுள் இருக்காங்கல்ல, கூகுள் ChatGPT அண்ட் DeepSeek, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் கிளவுட் இருக்குது. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் டிவைசஸ் அண்ட் அடுத்த லெவல் ஆஃப் ஏஐ வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு எக்ஸைட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. நம்மளோட வாழ்க்கை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், ப்ராப்பரா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் முடிஞ்சு வர்றப்போ எதுக்கு எடுத்தாலும் இன்டர்நெட் கூகுள் தான் இருந்தோம். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ChatGPTன்னு மாறிட்டோம். அதுவும் 3 வருஷத்துல இப்படி மாறுவோம்னு சொன்னா கூட யாரும் நம்பி இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள்லாம் கூட எடுத்துட்டு வரல. நான் நம்மளையே சொல்றேன், எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையே நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதை விட நம்ம ChatGPT கிட்ட தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ லைஃபே மாறிடுச்சு. இந்த ஏஐ வந்து நம்மளோட லைஃபை நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவலுக்கு மாத்திட்டு இருக்குது. ரொம்ப வருஷம்லாம் இல்லை, இன்னும் 2-3 வருஷத்துல ஏஐ வந்து நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாத்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். பர்சனலாக சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி என்னென்ன பண்ணணும் அடுத்த லைஃப்ல யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் தட்ஸ் சோ கிரேசி. இப்படிலாம் வாழ்க்கை மாறப்போகுதான்னு யோசிக்கிறது. படத்தை வந்து ஃபுல்லாக ஏஐல எடுத்து முடிச்சுட தெரியுமா? நீங்கள் கதை எழுதுறீங்கல்ல, ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கல்ல நிறைய பேர், இப்படி இங்கே வந்தான் போனா, இதை நீங்கள் அப்படியே ChatGPTல போட்டு ஏஐல போட்டு, ChatGPT பாருங்க, இந்த VO2 VO3 வந்துருக்குது கூகுளில். இப்போ நீங்கள் அதில் போட்டிங்கன்னா மொத்த படத்தையும் எடுத்து கொடுத்துரும், மொத்த படமே எடுத்து முடிச்சிருவாங்க. கிரேசி ரைட்? நீங்கள் வந்து ஒரு ஷூட்டுக்கு போக தேவையில்லை, பெருசாக எதுவுமே தேவையில்லை, ஒரு ஏஐ வந்து ஒரு மொத்த படத்தை எடுத்து கொடுத்துட முடியும். இன்னைக்கு வந்து நம்ம டெக்னாலஜி ஃபுல்லாக அந்த அளவுக்கு க்ரோ ஆனாலும் அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 3 செகண்ட் 4 செகண்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 1 நிமிஷம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சீக்கிரமா 3 மணி நேரம் 4 மணி நேரம் போக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எனக்கு யோசிக்க கிரேசியா இருந்துச்சு. நிறைய பேரோட வேலை போகும், நிறைய வேலைகள் உருவாகும். அதெல்லாம் பத்தி பேசலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தா தான் நான் பேச முடியும். ரேண்டமா நான் பேசினேன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்க சொல்லுங்க, ஐயோ இதுல ஏதோ ஒன்று சோடா, இதுதான் சோடா, அப்போ இது வேணாம், இதுதான் தண்ணி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அது நம்ம அந்த டாபிக் பேசினா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸில் இருக்காங்கன்னா, கண்டிப்பாக இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் யூஎஸில் இருப்பாங்க. எதாவது வாங்கிட்டு வரதுக்குன்னே நம்ம அவங்கள வச்சுருப்போம். ஜஸ்ட் கிடிங். இருப்பாங்க. சாரி, யூஎஸ்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா நோ ஆஃபென்ஸ், உண்மையாக சொல்கிறேங்கிறீங்களா? எனிவே, ஸோ நம்மளுக்கு வந்து அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி மச்சான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இன்னைக்கு வேர்ல்டு வந்து ரொம்ப இன்டர் கனெக்டடாக இருக்குது. அவங்க இங்கே கிளம்பி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க திருப்பி வந்தாங்கன்னா அவங்க நம்மளும் அவங்களும் ஒரே இடத்துல போய் ஒரு இன்டர்வியூ உட்காரணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் காம்படிஷன் அவங்க சைடு அட்வான்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கேட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய் மதன் கௌரி. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஏஐ பற்றி நான் பேசணுமா வேணாமான்னு. நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக அங்கே வந்து என்ன ஸ்பாட் பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.